வெல்கம் டு ஓஆர்டிஏ ஃபேமிலி. ரேவதி ஓஆர்டிஏ ஃபேமிலி சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். என்னோடய பேர் ரேவதி. இது என்னோடய செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. என்னோடய பேர் ரேவதி. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான், பாடி. இப்போது மேரேஜ்க்கு அப்புறம் காஞ்சிபுரத்தில் இருந்துகிட்ருக்கேன். சரிங்களா? பாடி தான் என்னுடைய சொந்த. அப்பா அம்மா எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். நான் ஸ்கூலிங் பிரிட்டானியா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். தென் +1 +2 WPS சவுந்தரபாண்டியன் ஸ்கூல், அயனாவரம் நாடார் ஸ்கூல். தென் காலேஜ் பாரதி உமன்ஸ் காலேஜில் நான் முடித்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தா ப்ளீஸ், நான் உங்கள் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓகே. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக நல்ல ஜாப்லாம் கிடச்சிது. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆகிட்டு இங்கே காஞ்சிபுரமில் செட்டில் ஆகிடுச்சு. என்னுடைய அப்பா பேர் கே பச்சையப்பன் ஆச்சாரி. அம்மா பேர் பி விசாலாட்சி. எனக்கு ஒரு தம்பி இருக்கான், பாலாஜி. இவங்க 3 பேருமே சென்னையில் தான் இருக்காங்க. தம்பிக்கு பொண்ணு தேடிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் பேர் எஸ் ஓம் பிரகாஷ் ஆச்சாரி. இங்கே காஞ்சிபுரத்தில் தான் ஆச்சாரியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி நான் அதை பற்றி உங்களுக்கு RP டெக்கரேட்டர்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்பர்லாம் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? எனக்கு 2 சன் இருக்காங்க. சரிங்களா? அவங்க 2 பேரும் படிச்சுட்ருக்காங்க. பெரிய பையன் 9th படிக்கிறாரு. சின்னவர் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. ஏற்கனவே ஒரு வீடியோவில் சின்னவரை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் எனக்கு நான் ஜாப் போயிட்டு தான் இருந்தேன். சின்ன பையன் ஸ்கூல் போகிறதுக்கு ரொம்ப அடம் பிடிக்கிறான். ஸோ அதனால் ஜாபை ஸ்கிப் பண்ணிவிட்டு சரி வீட்டில் இருந்துட்டு பசங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லலாம். தமிழர்களுக்கு பேச சொல்லி கொடுக்கவே வேண்டாம். அது இல்லாமல் நான் ஸ்பீச் காம்படிஷன்லலாம் நிறைய பரிசு வாங்கியிருக்கேன் சின்ன வயசுலேருந்தே. ஸோ அதனால் என்னோடய வாயை கட்டுப்படுத்த முடியாது. அதனால் நான் பேசுகிறதுக்கு தொடங்கிட்டேன். நீங்கள் எல்லாருமே என்னை என்கரேஜ் பண்ணுவீங்க நம்புகிறேன். அதே மாதிரி மோட்டிவேஷன் என்னங்க, நீங்கள் மட்டும் கரெக்டாக சொல்கிறீங்க, எப்படிங்க மோட்டிவேட் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. நானும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே மெட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னென்ன நினச்சிக்கோங்க. அம்மா அப்பா சென்னையில் இருக்காங்க. எனக்கு காஞ்சிபுரத்தில் எந்த ரிலேஷன்ஸோ யாரும் கிடையாது. நான் எந்த ரிலேட்டிவ்ஸும் எனக்கு ஹெல்ப்பும் பண்ணலை. ஒரு என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு மோஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். அவங்களும் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்படுறாங்க. நாங்கள் 15-16 வருஷமாக வாடகை வீட்டில் தான் இருக்கோம். வாடகைக்கு தான் அவங்க கம்பெனியும் வச்சுருக்காங்க. என் ஹஸ்பண்ட் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. நான் ரொம்ப பெருமைப்படுவேன் என் ஹஸ்பண்டை நினச்சி. என்னென்னா எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்பா அம்மா சொத்து சேர்த்து வைப்பாங்க, அதில் வாழ்ந்துடலாம். திருநீர்மல்லாம் அவங்களுக்கு சொந்த இடம்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு கட்டுறதுக்கு பைசா இல்லை. ஆனாலும் 4 பேர் முன்னாடி நம்ம காஞ்சிபுரத்துக்கு தான் பிழைக்க வந்தோம் அப்படின்னு அவங்க சின்ன வயசில் இங்கே வந்துட்டாங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஓகே எல்லோரும் கைவிட்டுட்டாங்க. அவங்க வந்துட்டு நெகட்டிவிட்டியே பேச வேண்டாம், பாசிட்டிவாக இருப்போம். அவங்க இங்கே க்ரோ அப் ஆகியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது, கூடிய சீக்கிரம் சொந்த வீடு வாங்குவோன்னுட்டு நம்புகிறேன். என் ஹஸ்பண்டு நான் முழுசாக நம்புகிறேன். ஓகேவா? அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, அவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. கஷ்டப்படுறவங்க பொறுமையாக தான் முன்னேறுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பொறுமை தான் போல் இருக்குது. கடவுள் எங்களை ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ண வைக்கிறாரு. சரி, ஓகே. நான் என்னோடய ஸ்டார்ட் அப் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறது ரேவதி ORDA ஃபேமிலின்ற சேனல். எல்லாருக்கும் தெரியும், வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்காகவும் நான் வெயிட் பண்ணுறேன்.